டாரடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஎன்எம்னுடைய 4th பார்ட் வீடியோ தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இந்த ஐஎன்எம் அப்படின்றதோட 3 பார்ட் வீடியோக்களும் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா முடிச்சிருக்கோம். இது நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஹோல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 2024, 23, 22 வரிசையா என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்வித்தாள்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது குரூப் 4க்கான உங்களுடைய வெற்றியை வந்து என்ன செய்யும் அப்படின்னா உறுதி செய்யும். நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சிறுதுளியும் பெருவெள்ளமாகும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்ற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் அவங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா நேரு இது வந்து யாருக்கு எழுதியிருப்பாரு இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்றத வந்து நேருக்கு எழுதினது மாதிரி. எப்ப எழுதியிருப்பாரு அப்படின்னா 11 நவம்பர் 1888 எழுதியிருப்பாரு. இவருடைய புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம், குபரி கதீர், தாஸ்கிரோ, தர்ஜுமனுல் குரான் இதெல்லாமே. அதே மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்திய முஸ்லீம் தலைவர்கள்ல முதன்மையானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் தான். சரி, இங்க மேலும் 4 தலைவர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணாரு? 1889 நவம்பர் 14 பிறந்திருப்பாரு. 1964 வரை என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு. 64 இறந்திருப்பாரு. இந்தியாவுடைய முதல் பிரதமர் 1947 இருந்து 1964 வரை, அவர் சாகும் வரைக்கும் அவர் தான் பிரதமரா இருந்தாரு. நேஷனல் ஹெரால்டு அப்படின்ற பத்திரிகையை 1938 தொடங்கினாரு. இது 2008 க்ளோஸ் பண்ணிட்டாங்க, திருப்பி ஓபன் பண்ணாங்க, அது வேற விஷயம். இவருடைய சுயசரிதை அப்படின்றது பாத்தீங்கன்னா கிளைம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி டுவர்ட் ஃப்ரீடம், சரிங்களா, அப்படின்றது இவருடைய சுயசரிதை நூல். அதே மாதிரி அடுத்ததான் நம்ம யாரை பார்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இவருடைய மதர் டங் எதுனா குஜராத். ஏன்னா இவர் குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர்ல பிறந்தவர், சரிங்களா. இவருடைய சுயசரிதை என்னது அப்படின்னா சத்திய சோதனை. இதுல நம்ம ஒவ்வொருத்தரோட சுயசரிதையை பார்த்துட்டு இருக்கோம். இவருடைய சத்திய சோதனை. அதே மாதிரி வந்து அதுக்கப்புறமா இது என்ன பண்ணாங்கன்னா குஜராத்தி மொழியில வெளியிடப்பட்டு இது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. 1869 பிறந்த 1948 வரைவே என்ன செஞ்சிருந்தாரு அப்படின்னா காந்தி இருந்தாரு. அதே மாதிரி ஹிந்த் ஸ்வராஜ் அப்படின்ற பத்திரிகை 1909 குஜராத்தி மொழியில வெளியிடப்பாரு. அதே மாதிரி ஹரிஜன் அப்படின்றதும் இவருடைய குஜராத்தி மொழி ஒரு பத்திரிகை. இந்தியன் ஒப்பீனியன் இதுலதான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை பத்தி காந்தி சொல்லியிருப்பார். அதே மாதிரி யங் இந்தியா அப்படின்ற ஒரு இதழை இங்கிலீஷ்ல என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதியிருப்பார், சரிங்களா. அதே மாதிரி நம்ம இங்க இன்னொரு விஷயம் பார்க்கணும். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்துக்கு 1992 என்ன கொடுத்தாங்கன்னா பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க, சரிங்களா. அப்ப இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படின்ற புக் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்தினுடையது. நேருவினுடைய சுயசரிதை நூல் கிளைம்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி டுவர்ட் ஃப்ரீடம். மகாத்மா காந்தியினுடைய சுயசரிதை நூல் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திய சோதனை. அதே மாதிரி அடுத்ததை நம்ம பாக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அவங்க. அதே மாதிரி மகாத்மா அப்படின்றது ஒரு சன்ஸ்கிரிட் வேர்டு, அதுக்கு மதிப்புக்குரியவர் அப்படிங்கிறது பொருள், சரிங்களா. இந்த வேர்டு வந்து 1914 தான் இவருக்கு வந்து ஒரு பட்டமாகவே மக்கள் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததான் நம்ம பாக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா 1891 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பிறந்திருப்பாரு. 9 மொழிகள்ல புலமை பெற்றிருப்பாரு. இந்தியால ஜாதிகளின் தோற்றம் வழிமுறை அப்படின்ற ஒரு நூலை வந்து 1916 எழுதியிருப்பாரு. மூக் நாயக் அப்படின்றத அவருடைய வார இதழ் 1920, ரூபாயின் பிரச்சனைகள் அப்படின்றது 1923 இவர் எழுதின ஒரு நூல். அதே மாதிரி ஜாதி ஒழிப்பு அப்படின்ற நூல் 1936 எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி காந்தி தீண்டத்தகாதவர் விடுதலை அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அந்த மாதிரி நூல் வந்து காந்தியும் தீண்டத்தகாதவரினுடைய விடுதலையும் அப்படின்ற ஒரு நூல் 1943 திரு அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்டிருந்தது. சரி, இது 2வது கேள்வி. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால எப்போது தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் ஃபர்ஸ்ட் எப்ப பிறந்தாரு? 1761, சரிங்களா. இந்த கலகம் எப்ப நடக்கும்? 1790 இருந்து 1799. இவருடைய தாத்தா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் கொடுத்திருக்காங்க. சில இடங்கள்ல இவருடைய அப்பான்னு கொடுத்திருக்காங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிகள்ல கப்பம் கட்டக்கூடிய அந்த நிலைக்கு வந்து தள்ளப்படும். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1798 வாக்குல இவருடைய வரி பாக்கி அப்படின்றது 3310 பகோடா. அதை வசூலிக்கணும் அப்படின்றதுக்காக கலெக்டர் ஜாக்சன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கொஞ்சம் அதிகாரத்தன்மையோட நடந்துக்குவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா 1798 ஆகஸ்ட் 18 ராம்நாட்ல வந்து என்னை பாருங்க அப்படின்ட்டு போயிடுவாரு. உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய இடங்கள்ல பாக்குறதுக்கு ட்ரை பண்ணி கடைசியில கிடைக்காது. அப்புறம் 1798 செப்டம்பர் மாசத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் சந்திப்பாங்க. அப்ப இவர் மரியாதைக்குரிய விதத்துல நடத்தப்பட்டு சிவசுப்பிரமணியனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவரை வந்து தப்பிச்சு போயிடுவாரு. தப்பிச்சு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதராஸ் கவர்னரான எட்வர்ட் கிளைவ், இது ரொம்ப முக்கியம். மதராஸினுடைய கவர்னர் யாரு? எட்வர்ட் கிளைவ். அவருக்கு வந்து என்ன செய்வார் அப்படின்னா நிலைமையை விலைக்கு ஒரு லெட்டர் எழுதுவார் மதராஸ் கவர்மெண்ட்டுக்கு.
அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மதராஸ் கவர்மெண்ட் வில்லியம் பிரவுன், ஓரம், காசா மேஜர் இவங்க 3 பேரோட முன்னிலையில கட்டபொம்மன் ஆஜராக சொல்லுவாங்க. இவர் 1798 டிசம்பர்ல ஆஜராவாரு. ஆஜராகி விளக்கம் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாரு, கலெக்டர் யார பணி நீக்கம் செய்வாங்க, ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு அந்த இடத்துல லூசிங்டனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த 3310 அவர் எல்லா கட்டுனது போக மீதி அன்னைக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1050 பகோடா கல்விகளாக எல்லாத்தையுமே செலுத்திடுவார். சரிங்களா? இந்த கட்டபொம்மனை தூக்குல போட்டது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16. இந்த அக்டோபர் 16 எல்லாருக்கும் ஞாபகம் வரணும், துக்க தினம், வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட துக்க தினம். சரிங்களா? அதே மாதிரி இந்த 16 வந்து பேனர்மேன் தான் விசாரணை வந்து நடத்துவாரு. அதே மாதிரி சிவசுப்பிரமணியன் எங்க தூக்கில போடுவாங்க அப்படின்னா செப்டம்பர் 13 நாகலாபுரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூக்கில போடுவாங்க. அடுத்து ரவீந்திரநாத் தாகூரினுடைய பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்க பிரிவினை தினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினை அப்படின்றது எப்போ ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1905 ஜூலை மாசம் 19ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டிருக்கும். அதாவது வங்காளத்துல வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையான அது இந்து முஸ்லீமை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான், ஏன்னா நிறைய ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான். ஆனா நிர்வாக வசதிக்காக தான் பிரிக்கிறோம்னு ஹர்சன் சொன்னாலும் அது வந்து எதுக்காக மட்டும்தான் அப்படின்னா அவங்களை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான். அப்போ வங்க பிரிவினை அனௌன்ஸ் பண்ணப்பட்டது இப்போ நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னா அக்டோபர் 16 துக்க தினமாக கொண்டாடுவோம். ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிதவாதிகள் என்ன பண்ணுவாங்க 1905 ஜூலை 17 கல்கட்டால ஒரு கூட்டத்துல வந்துட்டு எதிர்வினை பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அக்டோபர் 7 கல்கட்டால நடைபெற்ற அரங்குல சுதேசி இயக்க முறையாக பிரகடனமும் செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி தாகூரினுடைய ஆலோசனையின்படி துக்கம் அனுசரிக்கணும், பிரிவினை இதை வந்து ஒற்றுமைக்கான நாளா கொண்டாடணும், பிரிவினை மற்றும் ஒற்றுமைக்கான நாளா கொண்டாடணும், இந்து முஸ்லீம் ஒற்றுமை இருக்கக்கூடாதுன்றதுக்காக ராக்கி கட்டுறது, புனித நூல்களை பரிமாற்றம் செஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரியெல்லாம் அன்னைக்கு நடத்துவாங்க. அன்னைக்கு ஒன் டே ஸ்ட்ரைக்கும் அனுசரிப்பாங்க. அதே மாதிரி மக்கள் வெறுங்காலோட நடந்து போய் கங்கையில நீராடினாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. சரி, பூனா சர்வாஜனிக் சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பூனா சர்வாஜனிக் சபையை நிறுவியவர் யார் அப்படின்னா நீதிபதி எம்ஜி ரானடே. சரிங்களா? மகாதேவ கோவிந்த ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப நிறுவனார் அப்படின்னா 1870 ஏப்ரல் 2 என்ன செய்வார் அப்படின்னா நிறுவுவார். இவர் வந்து பார்த்தோம்னா இந்தியாவினுடைய முன்னணி இதுல ஒண்ணுதான் என்னது அப்படின்னா பூனா சர்வாஜனிக் சபா. அதாவது பூனா மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மகாராஷ்டிரால இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்திய அரசியல் சமூகத்தை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே என்ன செய்வார் அப்படின்னா நிறைய முயற்சிகள் முன்னெடுப்பாரு. 1878 வட்டார மொழி சட்டத்துக்கு எதிர்ப்பும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த அமைப்பு அப்படின்றது தெரிவிக்கும். மகாதேவ கோவிந்த ரானடே வந்து நிறைய விதவைகள் மறுமணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்த ஒரு சீர்திருத்தவாதி. அடுத்து பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தான் யாரோட வழிகாட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா திலகரினுடைய வழிகாட்டியே யார் தான், திலகர் யாரை ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ்ரோஜியை தான் ஃபாலோ பண்ணுவாரு. அதே மாதிரி நம்ம தாதாபாய் நவ்ரோஜி 1886 1893 1906 இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐஎன்சி லீடரா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய தேசிய சட்டம் இந்திய தேசிய சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை 1876 ஜூலை 26 என்ன செய்வார் அப்படின்னா நிறுவுவார். இந்திய தேசிய சங்கம் சுரேந்திரநாத் பானர்ஜி யார் கூட சேர்ந்து நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜியோட சேர்ந்து என்ன செய்வார் அப்படின்னா இந்த சங்கத்தை வந்து நிறுவிருப்பாரு. 1879 பெங்காலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார இதழ் என்ன செய்வார் அப்படின்னா வெளியிடுவார். இது எந்த மொழியில வெளிவரும் அப்படின்னா அந்த பெங்காலி இதழ் வந்து இங்கிலீஷ்ல வெளியாகும். சரிங்களா? அதே மாதிரி என்ன செய்வார்னா 2 தடவை ஐஎன்சியினுடைய லீடரா இருந்திருக்கிறாரு. இந்த இவருக்கு சுரேந்திரநாத் பானர்ஜிக்கு பரக்பூர்ல வந்து ராஷ்டிரகுரு எஸ்என் கல்லூரி அப்படின்னு சொல்லி ஒரு இவருடைய பேர் சுரேந்திரநாத் கல்லூரி அப்படின்னு சொல்லி பரக்பூர்ல ஒரு கல்லூரி நிறுவி அரசு கௌரவப்படுத்திருக்கோம். அதே மாதிரி ராய்கஞ்ச் சுரேந்திரநாத் மகாவித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூலும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நிறுவிருப்பாங்க. அடுத்து நம்ம யாரை பாக்குறோம் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜியை பாக்குறோம். பத்ருதீன் தியாப்ஜி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1844 என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா பிறந்திருப்பாரு. ஐஎன்சியினுடைய மூன்றாவது தலைவர், முதல் முஸ்லிம் தலைவர் யார் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1867 உயர்நீதிமன்ற மும்பை உயர்நீதிமன்றத்தினுடைய ஃபர்ஸ்ட் இந்தியன் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஒரு நபராக என்ன செஞ்சிருப்பாரு அது நீதிபதியாகவும் இருப்பாரு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரசினுடைய தோற்றம் அப்படின்றது 1885 டிசம்பர் 28 அவர் பிரம்மஞான சபையினுடைய மீட்ல வந்து கலந்துக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெற்ற பணி நிறைவு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரியான ஆலன் அக்டேவியன் ஹியூம் என்பவருடைய யோசனைப்படி இந்த ஐஎன்சி என்ன செய்யப்படும் அப்படின்னா தோற்றுவிக்கப்படும். அப்ப 1885 டிசம்பர் 28. சைமன் குழு எப்போ வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சைமன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நவம்பர் 8 வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஆணையத்தை என்ன செய்யும் அப்படின்னா அமைக்கும். இது அரசு. சரிங்களா? அப்போ ஒரு சட்டப்பூர்வமான ஆணையத்தை அமைக்கும். அதுல 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல தலைவர் தான் யார் அப்படின்னா சைமன். சரிங்களா? 1927 மദ്രാஸ்ல நடைபெற்ற ஒரு கூட்டத்துல வந்து சைமன் கமிஷனை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க.
ஆனா அந்த சைமன் கமிஷனுக்கு 2 குரூப் ஆதரவு தெரிவிக்கும். யார் ஆதரவு தெரிவிப்பா அப்படின்றது ஒரு முக்கியமானது. இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆதரவு தெரிவிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம்ன்றது 1916ஆம் ஆண்டு ஏப்ரல்ல திலகராலையும் 16 செப்டம்பர்ல வந்து அன்னிபெசன்ட் அம்மையாராலையும் தோற்றுவிக்கப்படும். இவர் பம்பாயிலையும் இவங்க வந்து மதராஸ்லையும் தோற்றுவிப்பாங்க. இந்த அன்னிபெசன்ட் பகவத்கீதையை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. அதே மாதிரி 1914 என்ன பண்ணுவாங்கன்னா காமன்வெல்த், 15 நியூ இந்தியான்னு 2 மேகசின்ஸ் எழுதுவாங்க. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றது 1946 இந்தியாவுக்கான அந்த ஒரு வரைவு அரசியலமைப்பு பத்தி பேசுறதுக்காக பெத்தி கிளாரன்ஸ் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் தலைமையில் என்ன செய்வாங்க அப்படின்னா அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு வரும். இப்போ இதை காலவரிசை அடிப்படையில் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 85 அடுத்ததான் என்னது சைமன் கமிஷன் 27, அதுக்கு முன்னாடி என்னது தன்னாட்சி இயக்கம் 2, அதுக்கப்புறமா இது 3, சைமன் குழு 3, அமைச்சரவை குழு 4. அப்ப ஆப்ஷன் ஏ. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம். சர்தார் அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம்? கார்த்திக் நடிச்ச படம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சர்தார் தலைவர் அப்படின்றது பொருள். 1928 குஜராத்ல ஃபர்தோலி விவசாயிகளுக்கு நிலவரிக்கு எதிரான போராட்டத்துல மக்களை ஒன்றிணைத்தவர். வெள்ளைனை வெளியேறு இயக்கத்துல முக்கியமான ஒரு நபராக அறியப்படுறவர் தான் யார் அப்படின்னா நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல். இவரை இந்தியாவுடைய இரும்பு மனிதன் சொல்லுவாங்க, பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டேலினுடைய முதல் வெற்றியே எது அப்படின்னா கேடா சத்தியாகிரகா தான். கேரளாவில் நடைபெற்ற பஞ்சம். அப்ப பஞ்சத்தின் காரணமாக அரசிடம் வரி விலக்கு கேட்டு போராடுவார். அப்ப காந்தியும் பட்டேலும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, வரிகொடா இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்கள வலிக்கு கொண்டு வருவாங்க. சரிங்களா? இவருக்கு 1991 என்ன பண்ணுவாங்கன்னா பாரத ரத்னா கொடுத்திருப்பாங்க. தண்டி யாத்திரை 1930 போவாங்க. சம்பாரான் 1917. சரிங்களா? அடுத்ததா கீழ்கண்டவற்றை காலவரிசை அடிப்படையில் ஒழுங்குமுறைப்படுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேவல் திட்டம். வேவல் திட்டம் அப்படின்றது 1945 ஜூன் மாசம் 14ஆம் தேதி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. சிம்லா மீட்ல இந்த வேவல் திட்டத்தை பற்றி விவாதிக்கிறதுக்காக தான் 1945 சிம்லா மீட்டம் அப்படின்றதும் சிம்லா மீட் அப்படின்றதும் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. ஜூன் 25. ஜூன் 14 வேவல் திட்டம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இந்த திட்டத்தை பத்தி பேசுறதுக்காக தான் சிம்லால ஒரு மீட் கூட்டுவாங்க ஜூன் 25 1945. இதுலதான் காந்தி, முகமது அலி ஜின்னா உட்பட 21 தலைவர்கள் கலந்துக்குவாங்க. மவுண்ட்பட்டன் திட்டம் அப்படின்றது 1947 ஜூன் 3 என்ன பண்ணுவாங்கன்னா பிரிவினையை தீர்மானிக்கிறதுக்கும் அதிகாரத்தை மாற்றுறதுக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா முன்மொழியப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து அமைச்சரவை தூதுக்குழுன்றது 1946 தனி நாடாக பாகிஸ்தான் அப்படின்ற அந்த கொள்கை. ஆனா அமைச்சரவை தூதுக்குழு என்ன பண்ணுவாங்கன்னா தனிநாடு கோரிய அந்த பாகிஸ்தானுடைய கொள்கையை வந்து நிராகரிச்சோம். அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா வடமேற்குல முஸ்லீம் பெருவாரியாக இருக்கக்கூடிய மாநிலம், வடகிழக்குல முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மாநிலம், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாநிலம், நாங்க 3 தான் நாங்க மாகாணத்தை பிரிச்சு தரோம் அப்படின்னு வேணா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சிம்லா மாநாடு வேவல் திட்டத்தை பற்றி விவாதிக்கிறதுக்காக 1945 ஜூன் 25 கூடப்பட்டது. இப்போ அப்படி பாத்தீங்கன்னா இங்க 45, 47, 46, இங்கே 45. ஸோ அப்ப இது 1, இது 2, 3, 4. அப்படி பாத்தீங்கன்னா 1, 4, 3, 2. ஆப்ஷன் சி. சுப்பிரமணிய பாரதியார் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்பெயர் சுப்பிரமணியன். அதே மாதிரி இதனுடைய இளமை பருவத்தில இருந்தே இவர் கவிதை படைக்கு மாற்றல் பெற்றவர். எட்டயபுரம் மன்னர் கிட்ட தான் அவர் வந்து இருந்தார். அப்ப பாரதியுடைய கவிப்பாடும் திறமையை பாராட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு பாரதி பட்டம் 11வது வயதுல இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 11வது வயதுல என்ன பண்ணுவார்னா பாரதி பட்டம் வாங்குவார். இந்தியா இதழில் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல எழுதுவார், புரட்சி விடுதலை இந்த மாதிரி விஷயங்கள்ல. அதே மாதிரி பெண்களினுடைய ஒரு அவங்களுடைய நலனுக்காகவும் அவங்களுக்காகவும் எழுதப்பட்ட ஒரு இதழ் தான் என்னது அப்படின்னா பெண்களுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு இதழ். பாரதியினுடைய பெண்களுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு இதழ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவர் நிறைய கருத்து படங்கள் இயற்றுறதுல இவர் முன்னோடியாக இருந்தார். பாரதி கருத்து படங்கள் இயற்றுறதுல பாரதி தான் எது அப்படின்னா முன்னோடியாக இருந்தார். பாரதியார் இந்தியா, விஜய் அந்த மாதிரி நிறைய என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா நூல்கள், அதாவது இந்தியா, விஜயா, சுதேசமித்ரன் இந்த மாதிரி நிறைய இதழ்களையும் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பணியாற்றியிருப்பாரு. பாரதியார் பணியாற்றின நிறைய இதழ்கள் இருக்கு. அதே மாதிரி இவர் பெண்களுக்காகவே எழுதின ஒரே இதழ் என்னது அப்படின்னா சக்கரவர்த்தினி. பாரதியார் பெண்களினுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய எழுதுவார். பெண் கல்வி, மறுமணம், அரசியல் பங்கு, சுய சிந்தனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல வந்து எடுத்து சொல்வார். சக்கரவர்த்தினி இதழ் பல பெண்கள் விஷயங்களை பத்தி பேசினதோடு பெண்கள் முன்னேற்றத்துக்கும் பாடுபட்ட பாரதியாரினுடைய ஒரு இதழாக என்ன செஞ்சு அப்படின்னா இருந்துச்சு. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1916 நடேசன், டி.எம். நாயர், தியாகராய செட்டி அவர்களால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பின்னாடி இது என்னவா மாறும்? நீதி கட்சியா மாறும். நீதி கட்சி ஒரு செய்தித்தாள், அதுக்கப்புறம் அதுவே அதனுடைய பெயராக என்ன செஞ்சிடும்னா மாறிடும். பிராமணர் இல்லாதவர்களினுடைய பாப்புலேஷன் அப்படின்றது கம்மி தான், வெறும் 3%. ஆனா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அரசு பணிகள்ல அதிகமா இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்தை களையணும் அப்படின்றதுக்காக பிராமணர் இல்லாதவர்களால் உருவாக்கப்பட்டதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம்.
1919 சட்டம் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தோடனே 1920 நீதி கட்சி என்ன செய்யும் அப்படின்னா வெற்றி பெற்றோம். ஸோ நீதி கட்சி 1920 இருந்து 1937 வரைக்கும் ஒரு வலிமையான கட்சியாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? நீதி கட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதி கட்சி 1920 தேர்தலில் வெற்றி பெற்று திரு சுப்பராயலு தலைமையில ஆட்சி அமைக்கும். 30 திருப்பி ஜெயிப்பாங்க. யார் அப்படின்னா முனுசாமி நாயுடு தலைமையில. 32 பொப்பிலி ராஜா, 37 தோல்வி அடைஞ்சிரும். 44 என்ன பண்ணுவாங்க, இதுல 38 தான் பெரியார் நீதி கட்சியோட தலைவர் ஆவாரு. 44 திராவிடர் கழகம் அப்படின்னு இதுக்கு பேர் மாத்திடுவாரு. அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழி செய்து தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நிலையை உயர்த்தினது நீதி கட்சி. சமூக அரசாணை 1921 மற்றும் 22 மூலமாக இந்த பார்ப்பனர் அல்லாத கல்வி மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்கள்ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. 24 பணியாளர் தேர்வு வாரியம், 29 பணியாளர் தேர்வாணையம், பொதுப்பணி தேர்வாணையம் அப்படின்னு மாத்துவாங்க. 25 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 29 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, 1926 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியினுடைய பங்கு அதிகம். 1944 காந்திய திட்டத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காந்திய திட்டம் அப்படின்றது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றவரால் என்ன செய்யப்படுது அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துறதும் சிறு தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காகவும் கிராமப்புற பொருளாதாரத்தை சுயசார்படை செய்யக்கூடிய திட்டம் தான் என்னது அப்படின்னா அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய காந்திய திட்டம். சரிங்களா? அடுத்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றது எப்ப அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. பூர்ண சுயராஜ்யம் அப்படின்றது நேரு 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன்ல யார் லீடரா இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர் இருப்பார். இது வந்து ஐஎன்சியுடைய 44வது செஷன். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்ண சுயராஜ்யம். இவங்க அப்பா என்ன பண்ணுவார், 1928 மோதிலால் நேரு ஒரு அறிக்கை விடுவார். நேரு இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும், அது வேணும், இது வேணும், டொமினியன்லாம் வேணா, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இதை ஸ்டாப் பண்ணிட்டு 29 ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவாரு, பூர்ண சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவாரு. அப்ப அதன்படி பூர்ண சுயராஜ்யம் ஜனவரி 26 1930 என்ன செய்வாங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கும். அதன்படி ஜனவரி 26 இனிமே ஒவ்வொரு வருஷமும் விடுதலை நாளாக கொண்டாடணும்ன்ற முடிவு எடுப்பாங்க. இதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் 26 குடியரசு தினம் அதை வந்து கொண்டாடுவோம். அதே மாதிரி காந்தியினுடைய தலைமையில சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னது தண்டி யாத்திரை கிளம்புவாரு. அடுத்து கீழ்காண்பவற்றில் எது இந்தியாவில் நடைபெற்ற முதல் சத்தியாகிரக இயக்கம்? இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம் சம்பாரான் தான், 1917. தண்டி யாத்திரை 1930 மார்ச் 12 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இங்க மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா காந்தி போவாரு. இவர் வந்து ராஜாஜி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 28 வரை போவார். கேடா சத்தியாகிரகம் 1918. இந்த சம்பாரான் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ விவசாயிகள் அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், தங்களுடைய நிலங்கள்ல அதிகப்படியான இடங்கள்ல இண்டிகோ பயிரிடுறதுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அதுக்கு கம்மியான விலை தான் கொடுப்பாங்க. தீன் கதியா முறை இருக்கும். அதை எதிர்த்து காந்தி மேற்கொண்டதான் இது. ராஜ்குமார் சுக்லா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணதான் இது. சரிங்களா? சோ அதுக்கப்புறமா தண்டி யாத்திரை காந்தி என்ன பண்ணுவாரு, சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி 1930 மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 5 வரை என்ன செய்வார் அப்படின்னா போவார். அதுக்கப்புறமா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி முன்னெடுப்பாரு. ஏப்ரல் 13 இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் திருச்சி டு வேதாரண்யம். அதுக்கடுத்து கேடா சத்தியாகிரகம் 1918. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அகமதாபாத் வேலை நிறுத்தத்துக்கு 7 நாட்களுக்கு அப்புறமா 2வது தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் என்னதுன்னா இது. பஞ்சம் லேக்கால வரி கட்ட முடியாத விவசாயிகளை ஆதரிக்கிறதுக்காக காந்தி, பட்டேல், இந்துலால் யாக்னிக் இவங்க எல்லாருமே சேர்ந்து தொடங்கிய இயக்கம் தான் இந்த கேடா சத்தியாகிரகம். அடுத்து காந்தியடிகளினுடைய தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மார்ச் 12 1930. மார்ச் 12 இருந்து ஏப்ரல் 5 வரைக்கும் எத்தனை பேரோட போனாரு காந்தி? 78 பேரோட போனாரு. சரிங்களா? இவரை விட அதிகமான பேர் தான் யாரு கூட்டிட்டு போவா, வேதாரண்யம் சத்தியாகிரகத்துல ராஜாஜி கூட்டு போவாரு. இப்ப அதே மாதிரி வேதாரண்யம் சத்தியாகிரகம் நடக்கும்போது வழிநடுகளை யார அவங்களை ஊக்குவிக்கிற விதமா எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தஞ்சை கலெக்டர் ஜெயதாரன். இந்த தண்டி யாத்திரை போனதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா காந்தி அரெஸ்ட் பண்ணி எரவாடா சிறையில போட்டுருவாங்க. அதே மாதிரி நேரு மற்றும் கான் அப்துல் காபர் கான் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி சட்டமறுப்பு இயக்கத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ள போனதுனாலதான் பட்டமேசை மாநாட்டுல பங்கெடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் என்ன போட்டு காந்தியின் ஒப்பந்தம் போட்டு காந்தியை வெளியே கொண்டு வந்து ரவுண்ட் டேபிள் மீட்ல பங்கெடுக்க வைப்பாங்க. ஈவே ராமசாமி 1924 வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வைக்கம் வந்து பைத்தியக்காரர்களின் புகலிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாதி வெறி வந்து தீண்டாமையெல்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போன ஈழவ தலைவர் யார் அப்படின்னா லாயர் டி கே மாதவன். அவர் தான் என்ன பண்ணாருன்னா அந்த வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனவர். பெரிய வைக்கம் வீரர்னு பெரியார சொல்றாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா இவரை காங்கிரஸும் ஆதரிச்சிருக்கும். 1924 ஏப்ரல் 30 பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆயிருவாங்க. இவர் உட்பட எல்லா தலைவர்களும் அரெஸ்ட் ஆயிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆதரவு கேட்டு ஜார்ஜ் ஜோசப் இருக்கால ரோஜாபுதுரை இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா காந்திக்கு, பெரியாருக்கு, நேருக்குலாம் என்ன பண்ணுவாருன்னா லெட்டர் போடுவாரு. இதை ஏத்துக்கிட்டு பெரியார் என்ன பண்ணுவாரு 1924 ஏப்ரல் 13 என்ன பண்ணுவாருன்னா அந்த போராட்டத்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவார். இதுக்காக அவர் 2 தடவை சிறையில போடுவாங்க. ஆனாலும் இந்த போராட்டத்தை அவர் விடுறதாக இல்லை.
அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வெற்றியும் கிடைக்கும். கடைசியில் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா திருவிக்கா. அடுத்ததா 1784 வங்காள ஆசிய சங்கம் அப்படின்ற சங்கம் நிறுவுறதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. வங்காள ஆசிய சங்கம் நிறுவுறதுக்கு காரணமானவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். இந்த சங்கத்தை இவர் எங்க நிறுவுவார் அப்படின்னா கல்கட்டால நிறுவுவார். ஆசியாவினுடைய வரலாறு, தொல்பொருள், கலை, அறிவியல், இலக்கியம் இவற்றை ஆய்வு செய்யறதுக்காக வாரணாசி இவருக்கு ஆதரவே கொடுத்திருப்பாரு. இந்த இயக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வங்காள ஆசிய சங்கம் அப்படின்றது ஆசியானுடைய வரலாறு, தொல்பொருள், கலை, அறிவியல் மற்றும் இலக்கியம் இவற்றை ஆய்வு செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதுக்கு வாரணாசி ஆதரவா தெரிவிப்பாரு. ஆனா இதுக்கு தலைவரா இருக்க சொன்னா மாட்டேன்றுவாரு. இவர் பாத்தீங்கன்னா வங்காளத்தினுடைய வில்லியம் கோட்டையில பிரிட்டானிய இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய இந்திய மற்றும் இஸ்லாமிய நீதியரசராக இருந்திருக்காரு. யாரு இவர்? சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1783 இருந்து 1794 வரைக்கும் இவர் பிரிட்டானிய இந்திய உச்சநீதிமன்றத்துல இந்திய மற்றும் இஸ்லாமிய நீதியரசராக இருந்திருப்பாரு. 1770 மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்ற புக் எழுதுவாரு. 1794 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. எது அப்படின்னா இந்த மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதிருப்பாருல 70. அதை 1794 இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதே மாதிரி இவர் காளிதாசரினுடைய சாகுந்தலம் நாடகத்தையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பார். இதோட நம்ம நம்மளுடைய பார்ட் 4 வீடியோ பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.